வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். 5 மினிட்ஸில் ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சூப் மாதிரியும் இதை சாப்பிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் 4லேருந்து 5 கொட்டை எடுத்த நெல்லிக்காயை சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணது சேர்த்து மிளகு 1.5 டீஸ்பூன், ஜீரகம் 1.5 டீஸ்பூன், இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்ச அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதக்கியாச்சு. இது கூட 2 கப்பு தண்ணி இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிறச்சு. பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும், இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு. இதில் ஒரு வேக வச்ச நெல்லிக்காய் கொட்டை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி 1 கப்பு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நுரை பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிட்டு அடுப்பை நம்ம 1 நிமிஷம் கழித்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.